டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். அமித்ஷாவின் தமிழக வருகை ரத்து. திமுக தலைமைக்கு உற்சாகத்தை கொடுத்த ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரை. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மீன் இறைச்சி கடைகளில் அலைமோதும் கூட்டம். காவல் நிலையங்களில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுவோர் போலீசாரால் தாக்கப்படும் காட்சிகள் அடுத்தடுத்து வெளியாகி சர்ச்சை. இன்று சர்வதேச பிரியாணி தினம். மணக்கும் பிரியாணி வகைகளை விநியோகம் செய்யும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. இனி விரிவான செய்திகள். அமித்ஷாவின் தமிழக பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ள நிலையில் களப்பணிகள் சூடு பிடித்துள்ளன. இந்த நிலையில் அமித்ஷா இன்றும் நாளையும் தமிழகம் வருவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. தமிழக பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் கூட்டம், தொகுதி வாரியாக ஆய்வுப் பணிகள் உள்ளிட்டவற்றில் அமித்ஷா பங்கேற்க இருப்பதாக இருந்தது. மேலும் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணியில் கொண்டு வரும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் அமித்ஷாவின் தமிழக பயணம் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதால் திமுக தலைமை உற்சாகத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு திமுக களப்பணியை முதலமைச்சரும் கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் திமுக உறுப்பினர் சேர்க்கைக்காக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரையை தொடங்கி வைத்து அவரை களத்தில் இறங்கினார். இதற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் புதிதாக பலர் கட்சியில் ஆர்வமுடன் இணைந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் உற்சாகம் அடைந்துள்ள முதலமைச்சர் பணியை இன்னும் தீவிரப்படுத்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அசைவ கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது. குறிப்பாக கடல் உணவு கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து 2 வாரங்களாக மீனவர்கள் கடலுக்கு சென்று வருகின்றனர். இதன் காரணமாக மீன்களின் வரத்தும் அதிகரித்துள்ளது, விலைகளும் குறைந்துள்ளன. சென்னை, காசிமேடு, தூத்துக்குடி, நாகை உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்களில் மீன்களின் விற்பனை அமோகமாக உள்ளது. ஆனாலும் நாகையில் மீன்களின் விலை சற்று அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. திருபுவனம் காவல் நிலைய லாக்அப் மரணம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் காவல் நிலையங்களில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுபவர்கள் தாக்கப்படும் காட்சிகள் தொடர்ந்து வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. திருபுவனத்தை அடுத்து தேனி மாவட்டத்தில் 5 காவலர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மதுரையில் அலங்காநல்லூர் காவல் நிலையத்தில் தந்தை ஆஜராகாததால் விசாரணைக்காக ஒரு இளைஞரை அழைத்துச் சென்று போலீசார் சரமாரியாக அடிக்கும் காட்சி வெளியாகி தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்று உரையாற்ற உள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது பயணம் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அர்ஜென்டினாவை தொடர்ந்து பிரேசிலுக்கு சென்றார். இந்த பயணங்களின் போது அவர் முக்கிய தலைவர்களை சந்தித்து உரையாட உள்ளார். தனது பயணத்தின் போது நடைபெறும் கூட்டங்களும் பேச்சுவார்த்தைகளும் ஆக்கப்பூர்வமாக உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தொலைதூர பேருந்துகள் உணவகங்களில் நிறுத்தப்படும் விவகாரத்தில் தமிழ்நாடு விரைவு போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மீது ஏராளமான புகார்கள் வருகின்றன. இதனை முறைப்படுத்தி சில உணவகங்களை அங்கீகரித்தாலும் அதனை பேருந்து ஊழியர்கள் மதிப்பதில்லை என்றே சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கரூர், திருச்சி நெடுஞ்சாலையில் தங்கள் விருப்பத்திற்கு நிறுத்திய ஊழியர்களுக்கு அமைச்சர் சிவசங்கர் அறிவுரை வழங்கியுள்ளார். இதற்கு பொதுமக்கள் தரப்பில் நல்ல வரவேற்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலூன்ற துடிக்கும் பாஜகவின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா கூறியுள்ளார். தனியார் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள அவர், பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதால் சிறுபான்மையினரின் வாக்குகள் பெரும்பாலும் அதிமுகவிற்கு கிடைக்காது என அவர் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச பிரியாணி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுவையாக தயாரிக்கப்படும் பிரியாணிக்கு தமிழ்நாட்டில் இப்போதும் மவுசு உண்டு. இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சர்வதேச பிரியாணி தினம் கொண்டாடப்படுகிறது.
தங்கம் விலை ஒரு வாரத்தில் சவரனுக்கு 1000 ரூபாய் அதிகரித்துள்ளது. கடந்த 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆபரண தங்கம் 1 கிராம் 8985 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சவரன் 71,440க்கும் விற்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று 1 கிராம் 9,060 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 72,480 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சுப முகூர்த்த நாட்கள் வருவதால் மேலும் அதிகரிக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.